இன்றைக்கி சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்க போகிறேன். சென்னா மசாலாவுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு பவுல் சென்னா நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அதை நீங்கள் குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சுருங்க. அதில் ஒரு பொட்டேட்டோவும் போட்டுருங்க. அதுக்கு ஒரு பொட்டேட்டோ தோல் நீக்கி அதை போட்டுருங்க. அது குக்கரில் 4 விசில் வச்சு வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி. அதுக்கு மசாலா ஒரு 2 டீஸ்பூன் தனியா பவுடர்னா அதுக்கு 1 டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னா, தேங்காய் 6 பீஸு. அதுக்கு இது பட்டை 1, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய். இதுதான் அரைக்கிறதுக்கு அது தேவையானது. இஞ்சி பூண்டு தேவையானது போடணும். இஞ்சி 1 துண்டு. இது ரெண்டையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சின்னதாக அந்த இஞ்சி இடிக்கிறது இருக்கும் இல்லையா, அம்மி இதில் உரலில், அதில் இது லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கணும். ஸோ இஞ்சி பூண்டை ரெண்டையுமே சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதில் க்ரஷ் பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை ஃபைனலாக போடுறதுக்கு தேவையான நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் தேவை இதுக்கு. இப்போ நம்ம சென்னாவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். சட்டியில் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம எல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட போகிறோம். இப்போ நம்ம தக்காளி போடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே சென்னையில் கொஞ்சமாக வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இஞ்சி பூண்டெல்லாம் நைஸாக இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுடலாம். தக்காளியில் இந்த மாதிரி மீடியமான ஃப்ளேம்லேயே வதக்குனா போதும். நம்ம சென்னாவை போட்டு நம்ம வேக வைக்கும்போது அது கரெக்டாகிடும். இதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலா பவுடரும் நம்ம 1 by 1 கலந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தனியா பவுட்ரு இருக்கு இல்லையா, அதை நம்ம கலந்துடலாம். இதுக்கப்புறமா இது மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இது 3 இதில் இருக்குது. இதை கலந்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம சென்னாவை கலக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். சென்னாவை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கரண்டி சென்னா, அந்த வேக வச்ச சென்னா, சும்மா அந்த ஒரு 2 பொட்டேட்டோ இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு ஃபைனலாக அது போடணும். இப்போ நம்ம பாருங்கள், சென்னாவை நான் வேக வச்சுட்டேன். இப்போ நான் அதை போட போகிறேன். ஸோ இப்போ நான் சென்னா மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டேன். இது ஃபைனலாக நான் போடுவேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் மசாலா இருக்குது இல்லையா, தேங்காய் அதெல்லாம் அதில் கலந்துடலாம்.
இருக்கிறத நம்ம கலந்துடலாம். கலந்துட்டு அப்படியே நம்ம சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. கருவேப்பிலை அப்படியே மேலே தூவிடலாம். சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பூரி சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். வேறு ஒரு ரெசிபியோட உங்களை நான் இன்னொரு நாள் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.